நீலமணி வண்ணத்தான் நீல நிறமுடையவன் திருமால். கூற்று ஒருபால் மங்கையான் பூமகளான். உமையொரு பாகனாக விளங்குபவன் சிவன் என்றால் திருமகளை மார்பில் ஏந்தியவன் திருமால். வார்சடையான் நீழ்முடியான். அவன் கற்றை சடை உடையவன், இவன் நீண்ட முடி உடையவன். அவன் கங்கையான், இவன் நீழ்கடலான். இருவரும் நம்மை காக்கட்டும் என்று சொல்லுகின்ற அந்த அற்புதமான பாடலை முன்வைத்து ஒருத்தர் வந்திருக்க ஒரு பெயர் கேட்டுக்கணும். மூவர் இன்று வைணவம் தொடர்பான கட்டுரைகளை வழங்க இருக்கின்றார்கள். வே. சீதாலட்சுமி அவர்கள் ஆண்டாள் பாடல்களில் கண்ணன் திருநாமங்கள் என்ற தலைப்பிலும், தீனா ஆரா அமுதன் அவர்கள் ஆழ்வார்களின் புலமை கொள்கை என்ற தலைப்பிலும், வா. ஜெயா அவர்கள் ஆழ்வார்களின் மொழியும் கருத்தும் என்ற தலைப்பிலும், இறுதியாக பா. அருளமுதம் உளவியல் நோக்கில் திருவாசகம் என்ற தலைப்பிலும் தங்களுடைய கட்டுரைகளை வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு கட்டுரையாளருக்கும் 15 நிமிடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. கட்டுரைகள் அனைத்தும் அவர்கள் வழங்கிய பிறகு நீங்கள் உங்களுடைய ஐயங்களை குறித்து வைத்துக்கொண்டு இறுதியாக அதற்கென ஒதுக்கப்படுகின்ற நேரத்தில் தங்களுடைய ஐயங்களை கேட்கலாம் என்று சொல்லி கட்டுரையாளர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு நிமிடம். முதலில் ஆழ்வார்களின் புலமை கொள்கை என்ற தலைப்பில் முனைவர் தீனா ஆராமுதன் அவர்களை கட்டுரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். திருவையாற்று கல்லூரியில் அவர்கள் கல்லூரி முதல்வராக பணிபுரிகின்றார்கள். வேதாந்தங்களை குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. உத்தமம் அமர்தலம் அமைத்ததோர் எழுத்தனம் உயர்த்த கணையால் அத்திர வரக்கண் முடிபத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த பரமனான பேரருளாளனை பணிந்து இந்த அவைக்கு தலைமையேற்கும் தலைவரை வணங்கி என்னை போன்று கட்டுரையை வழங்கவிருக்கும் பேராசிரியர்களுக்கும் பார்வையாளராக பங்கேற்று இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆழ்வார்களின் புலமை கொள்கை. இலக்கியம் அவ்வக்கால சமூக சூழல்களுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வது. சமூக சூழல் மாறும் போதெல்லாம் இலக்கியத்தின் பாடுபொருளும் மாற்றம் பெறும். மனிதரை மையமிட்டு அமைந்த சங்கப்பாக்கள் எழுந்த இலக்கிய சூழல் பக்தி இயக்க காலத்தில் மாற்றம் பெற்றது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்கமறிவிய காலத்திற்கு பிறகு பக்தி இயக்கம் உருவெடுத்தது. இக்காலப்பிரிவின் கண் தோன்றிய இலக்கியங்கள் மன்னரை பாடும் மரபிலிருந்து விலகி இறைவனை போற்றும் தன்மையில் அமைந்துள்ளன. இலக்கிய வரலாற்றின் முதன்மை மாற்றமாக இதனை கருதலாம். இறை என்ற நிலை மன்னனிலிருந்து கடவுளை சுற்றுதலும் இக்காலத்தில் தொடங்குகின்றது. எனவேதான் இக்காலத்து தோன்றிய ஆழ்வார்கள் மன்னா மனிதரை பாடாது மாயவனை பாட வலியுறுத்தினர். தொல்காப்பியத்தில் சமயக்கூறுகள். தமிழரின் தொன்மை இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் கூறிய பொருள் இலக்கணம் வாழ்வியல் தழுவிய இலக்கிய பாடுபொருளை கூறுகின்றது. இப்பகுப்பில் மாயோன் சேயோன் என தெய்வங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. மேலும் பாடான் பகுதியில் அமரர் கண் முடியும் அறுவகையானும் என்ற நிலைக்கு இளம்பூரணர் கடவுள் புகைச்சி பரவல் கொடிநிலை கந்தழி வள்ளி புலவராற்றுப்படை என அறுவகையான கூறுகளை தெய்வங்களுடன் இயல்புபடுத்தி கூறுவார். காமப்பகுதி கடவுளும் வரையார் என்ற பகுதியில் கடவுட்பெண்டிரும் மானிட பெண்டிரும் காதலுணர்வு கொள்ளுதல் பேசப்பெறும். இவ்வாறன்றி தெய்வ வணக்கத்தை முதன்மைப்படுத்தும் கூறுகள் தொல்காப்பியத்துள் இல்லை. மேலும் சிந்தனையியல் வளர்ச்சிக்கு அடித்தளமான உலக இயல்பு கூறும் நிலையாமை குறித்து காஞ்சித்திணை விதந்து பேசும். சங்கப்பாக்களில் சமயக்கூறுகள். 2381 பாடல்கள் கொண்ட சங்கப்பாக்களில் கடவுளர் பற்றிய குறிப்புகள் பல உள. எனினும் திருமுருகாற்றுப்படை பரிபாடலின் சில பகுதிகள் நீங்களாக ஏனைய இலக்கியங்கள் யாவும் மனித வாழ்வியலை உலகியல் இன்பத்தை பேசுகின்றன. மது உண்டு கழித்தல், பொதுமகளிர் போகம் நீக்கி கற்புடை மகளிருடன் கழித்தல், புலால் உண்ணல்,
ஆகியவற்றை வாழ்வியலின் கூறுகளாக பெற்றுவிட்ட சமூகத்தில் தெய்வம் பற்றிய சிந்தனைகள் மிகுதியும் வேர்கொள்ளவில்லை. எனினும் நிலையாமை தத்துவம் வாழும் போதே வாழ்க்கையில் இன்னது துய்க்க வேண்டும் என்பதற்கும் கூற்றுவரும் உன் அறம் செய்க என்பதற்கும் துணை செய்யும் கருவியாக அமைந்தது. புகழ் மேம்படுத்தும் புலவர்கள். புலமையால் வீறு பெற்ற புலவர்களால் பாடப்பெறுவதே வாழ்க்கையின் குறிக்கோள். ஏனெனில் புலவர்கள் செய்யா கூறி கிளக்கும் இயல்பற்றவர்கள். அவர்கள் வாய்மொழியான் புகையிடுவதே ஒன்றா உலகத்து ஒன்றி நிற்கச் செய்வது என்ற எண்ணங்களால் நிலையாத உலகில் புகையனின் உயிரும் கொடுக்கும் இயல்புடையவர்களாக பண்டை தமிழர் வாழ்ந்தனர். எனவே புலவர்கள் தம்மை பாட வேண்டும் என்று விரும்பினர். புறநானூற்றில் பலவகையல்லது களத்தொழியாதே சேன்விளங்கு நல்லிசை நெறி நானவில் புலவர் வாயுளானே என்று மறவன் ஒருவன் போரில் காட்டிய வீரத்தால் புலவர்கள் வாயார பாராட்ட பெறும் தகுதி உடையவன் ஆகின்றான். பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் போரில் வெல்லாது போனால் புலவர் தன்னை பாடாதொழிக என்று கூறுவதால் புலவரான் பாடப்பெறுவதே தகுதிப்பாடு உடையது என்று கருதியமை புலனாகும். இந்த நிலையிலிருந்து மாறி மனிதரை பாடாது கடவுளரை பாடும் சமய மரபுகள் பெருகின. இறைவனை பாட அழைத்தல். புலமையின் நோக்கமே இறைவனை பாடுவதுதான் என்ற கருத்தியல் பக்தி இலக்கிய சமூகத்தின் அடிப்படையாக அமைகின்றது. பக்தி இயக்கத்தின் காரணமாக செய்த பாடுபொருள் மாற்றம் திருவள்ளுவர் தம் திருக்குறளில் கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் என்ற குறித்த காலத்திலிருந்தே வேறுவிடத் தொடங்கியது எனலாம். வாழ்வியலின் குறிக்கோள் உலகியல் இன்பமன்று, பிறவித்துயர் அறுத்து இறைவனடி சேர்வதே ஆகும். இறைவனை பாடினால் வாழ்வியலில் ஏற்றம் உண்டாகும். குளிந்துரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவாருள்ள நாட்டினுள் விளைந்த தானியமும் இராக்கதர் மீது கொள்ளகில்லார்களே என்று திருமாலை பாடுவார் உள்ள நாட்டில் தீயன நேரா என்று வலியுறுத்த பெறுகின்றது. மனிதனை பாடும்போது அவனுடைய ஆற்றலை மிகைப்படுத்தி வர்ணிக்கலாம். ஆனால் இறைவனை பாடும்போது அவனுடைய ஆற்றல் முழுதும் பாடுதற்கு அரியது. எனவேதான் திருமிசை ஆழ்வார் சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதி நீ சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார் சொல்லினால் சுருங்கனின் குணங்கள் சொல்ல வல்லரே என்று சொல்ல அரியதான குணங்கள் உடையவன் திருமால் என்று பரவுகின்றார். மனிதரை பாடுவதால் உலகியல் இன்பங்கள் மலியும். ஆனால் இறைவனை பாடினால் அவனுடைய திருவடிகளை அடையும் பேர் கிட்டும் என்று இறைவனை பாடுவதால் ஏற்றம் உரைக்கப்படுகின்றது. இதனை திருமங்கை ஆழ்வார் பாவினாரின் சொல்பல் மலர் கொண்டுன் பாதமே பரவி நான் பணிந்து நாவினால் உந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிஷாரின தொல் எந்தாய் என்கிறார். மனிதரை பாடாமை. மனிதரை பாடுவது இழிவு என்னும் கொள்கை ஆழ்வார் பாடல்களில் பெருக காணலாம். மறையவர்க்கு காட்டிய மாயவனையல்லால் இறையேனும் ஏத்தாது என்னா என்று பொய்கை ஆழ்வார் கூறுவார். இறைவன் புகழை பேசாதன பணுவல் ஆஹா என்னும் கருத்தை தோடார் நருந்துழாய் மார்வனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டு என்றும் பாட்டல்ல கேட்டோமே என்று பாடல் உணர்த்தும். திருமிசை ஆழ்வார் இறைவனை உணர்தல் அல்லாத பிற யாவற்றை